அப்புறம் உங்களுக்கு, மீனாக்கு, ராஜிக்கு, அத்தைக்கு எல்லாருக்கும் சேர்த்து இலை போடுமா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, நாங்களும் உங்க கூடயே சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, நானுமே உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன். சரி. நீங்க எல்லாம் தனியா சாப்பிட போறீங்கன்னு சொல்லி இருந்தா நானும் உங்க கூடவே ஜாயின் பண்ணிருப்பேன்ல. என்னதான் இது உன் வீடா இருந்தாலும் நீ இப்ப விருந்தாளி. முதல் பந்தியில தான் உட்காந்து சாப்பிடணும். பிரியாணி பண்ணிருக்கீங்களா? நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் கோலா உருண்டை, செட்டிநாடு எறா தொக்கு, மட்டன் சுக்கா, சோறு, அப்புறம் விரால் மீன் குழம்பு, ஸ்வீட்டுக்கு கவுனி அரிசி அல்வா எல்லாமே பண்ணிருக்கோம். தம்பி, மத்ததெல்லாம் எடுத்து பரிமாறுமா. நல்லா இருக்கா? நல்ல இளம் ஆட்டுக்கறியா நானே போய் பார்த்து வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. பிரியாணி சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லம்மா. இப்படி ஒரு பிரியாணி பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட கிடைக்காது. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. எனக்கா? நீங்க எதுவும் சொல்லல? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு ஆண்டி. அப்படியா? வீட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா? தம்பி, இல்லப்பா, பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டேன். செம்மையா இருக்குங்க. ஆனா காரமா இருக்கு. இது என்ன கார அல்வாவா? காரமா? இல்ல, அது மட்டன் சுக்கா. அல்வா இன்னும் பரிமாறவே இல்ல. ஓ, மட்டனா? மாப்பிள, என் சமையல நீங்க சாப்பிட்டது இல்லையே. நீதான் அண்ணி வந்த கையோட சமையல் கட்டுக்குள்ள வரதே நிறுத்திட்டியே. அதுக்கு முன்னால நானுமே நல்லா தாண்டி சமைச்சேன். விதவிதமா சமைப்பேன். நானும் ஒரு நாள் சமைக்கிறேன். அது என்ன ஒரு நாள்? இன்னைக்கு நைட்டே கூட நீங்க சமைச்சிருங்க. நாங்களும் உங்க கையால சாப்பிடுறோம். இன்னைக்கெல்லாம் முடியாது. இன்னொரு நாளைக்கு நான் சமைக்கிறேன். நீங்க வீட்லயே வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 3/4 மணி நேரத்துல வந்துடுறேன். எல்லாம் பிசினஸ் விஷயமா தான். ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு வீட்டுக்கு. நான் போகணும். ரேவதி, சாப்பிட்டோன்னு வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரிங்க. அண்ணி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ல. வரதே எப்போவாதுதான். அப்ப கூட உடனே கிளம்பணுமா? தம்பி என்ன இதுக்கு கூடவா அனுமதி கொடுக்க மாட்டாரு? சரி, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். இங்கே நான் சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேன். சரிங்க. ஏமாப்ல, இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்னு பேசிக்கிட்டோம்ல. இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேர்ந்தே போகலாமா? சரிங்க, நான் வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க மாப்ள. அத்தை, நம்ம ஏதாவது விளையாடலாமா? தட்டாங்கல்லே விளையாடலாம். அதான் ஈஸி. எனக்கு 7 சின்ன கல் எடுத்து கொடுங்களேன். வெளியில இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. கொல்லப்புறத்துல இருக்கும். நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. முதல்ல எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன். இதுல ஒரு கல்ல கையில வச்சுக்கணும். மத்த கல்லெல்லாம் போடணும். முன்னாடி போட வேண்டியதுதான். கையில இருக்கிற ஒரு கல்ல மேல தூக்கி போட்டு அது கீழே விழறதுக்குள்ள இங்க இருக்கிற கல்ல ஒரு கல்லை எடுக்கணும். அதே சமயத்துல மேல போடுற கல்லையும் பிடிச்சிடணும். ஐயோ, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அத்தை, நீங்க ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. இல்ல நீயே ஆடி காட்டுந்தா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தட்டாங்கல் விளையாடிட்டு இருக்கோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏய், 2 கல்லா எடு. இப்போ 2 கல்லா எடுக்க போறோம். நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, கீழே அப்படி பிடிச்சிடணும். பாத்தியா எப்படி விளையாடுறான்னு? Oh my God, பயங்கரமா விளையாடுறீங்க. இத நாங்க கத்துக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் போல இருக்கே. நான் சின்ன வயசுல கபடி எல்லாம் விளையாடுவேன் தெரியுமா? நான் பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ், குக்கிங்னு எல்லாமே பின்றீங்க. ஜாலியா ஃபன்னாவே இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டதும் தூங்குற பழக்கமே இல்லையா உங்களுக்கு? என்னங்க பிள்ளைங்க விளையாட கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் வரீங்களா? நான் வரல. நான் உள்ள போய் தூங்குறேன். ரேவதி, நீயே எங்க கூட வெளியே வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தம்மா. நானும் ரொம்ப ஆசைப்பட்டேனே, ஆனா முடியல. உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு? இந்தா. ஹை, சிப்பி. நாங்க போன இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக முடியல. அதான் நாங்க போன இடத்துல இந்த சிப்பியை பார்த்தோம். அதுல கொஞ்சம் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணே. அடுத்த தடவை நீங்க எங்க போனாலும் நானும் வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். சரி, நீங்க விளையாடுங்க. எல்லா அண்ணன்களும் ஒரே மாதிரி தான். தங்கச்சிய குழந்தை மாதிரி தான் பாப்பாங்க. தங்கச்சியும் ஒரே மாதிரி தான். அண்ணன் சின்னதா ஏதாவது பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னடா சுரேஷ், பவர் கிட்டா? ஆமாமா. சிரிப்பு நம்ம வீட்ல இருந்தா வருது. ஆமா மாமா, உள்ள லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா, வீட்ல இருக்க பொம்பளைங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. உனக்கு தெரியுமா, நான் நடந்த நடையில இவங்க மாமா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பொம்பளை நினைச்சா நடக்காத விஷயம் இல்லன்னு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர்மா. உங்கள மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். பொதுவாவே மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுன்னு அடிக்கடி நாம தான் உங்களை புரிய வச்சுட்டே இருக்கணும். பாடா, கரண்ட் வந்துருச்சு. ஐயோ, மாப்பிள வாங்க. மாப்பிள எப்ப வந்தீங்க? நீங்க எல்லாரும் ஆம்பளைங்களை திட்டிட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் வந்தேன். ஆம்பளைங்கள யாரும் திட்டலையே, சாதாரணமா தானே பேசிட்டு இருந்தோம். வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன மாமா, எங்க போயிட்டீங்க நீங்க? இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்க்க போனேன். வெயில் காலம்ல எல்லாரும் வீட்லயும் ஏசிய போடுறாங்க. லோடு தாங்காம டிரான்ஸ்ஃபார்மர் வீணா போயிடுது. நீங்க இல்லாததுனால வீட்ல எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏமா மதி, அது என்னமா அது? ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன். ஏன் சொன்ன? நான் அப்படி பொதுவாலாம் சொல்லலையே. நீங்க வரதுக்கு முன்னாடி அத்தை என்ன கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த கதையா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுல்லமா? ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் பொம்பளைங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உலகத்திலேயே சின்ன நாடு எது? ஆம்பளைங்க யாருமே பதில் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இது என்னப்பா கேள்வி? அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? வேட்டிகன் சிட்டி. கரெக்ட்பா. நீ ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றல, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல நீ பதில் சொல்ல. வேற யாராவது சொல்லுங்க பாக்கலாம். கிரிக்கெட்ல செஞ்சுரி அதிகமா அடிச்சது யாரு? தெரியாதுங்க. மலரு, நீ சொல்லுமா. கிரிக்கெட்லாம் நான் பார்த்தது கூட இல்லன்னு. சுரேஷ், நீ சொல்லு. சச்சின் தானே மாமா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சொல்றான். இதெல்லாம் என்ன ஆட்டம்?
பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு நாங்க உங்களை கேட்டா நீங்க பதில் சொல்வீங்களா? அப்படி கேளுங்க அத்தை. அதெல்லாம் ஜெனரல் நாலேஜ்ல இல்லையம்மா. சுரேஷ், உன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஒரு 4 கேள்விய மதிக்கிட்ட கேள். சும்மா கேள்றா. ஐஜில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் வரிசையா ஆர்டர்ல சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு? தெரியாது. ஓ ரூம்ல ஒரு யூனிஃபார்ம் டெய்லி பாக்குற. அதுல எத்தனை ஸ்டார் இருக்குங்கிறது உனக்கு தெரியல. ஆனா பொம்பளைங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இதுல பேச்சு வேற. ரேவதி, போலாமா? போலாங்க. நான் மறுபடியும் வருவேன். உங்ககிட்ட பேச நிறைய விஷயம் இருக்கு. வாமா, கண்டிப்பா வா. நான் போயிட்டு வரேன். வரேம்மா. வரேன்பா. இவர் என்னென்ன பொது அறிவு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போறாரு? மாப்பிள்ள எப்பவுமே இப்படிதான், அடுத்தவங்க அறிவை பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன சோதிச்சு என்ன மார்க்கா போட போறாரு? நாளைக்கு என்ன கணக்கு பரீட்சையா? நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க? ஏங்க கிண்டல்லாம் பண்ணலங்க, நான் கேட்டேன். மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். மலரு, நீ போய் எல்லாத்தையும் சூடு பண்ணி வைப்போ. ஏய் என்னடி, அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்காரு.